ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து தமிழுக்கு நம்ம சேனலில் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். இது எப்படி நம்ம டெஸ்ட் வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப் நான் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணிவிடுவேன். அதற்கான ஆன்சர் வீடியோ மட்டும் நம்ம யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? நீங்கள் முதல்ல பிடிஎஃப் டெலகிராம்லேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் போட்டோ இல்லைனா மொபைல் இல்லைனா சிஸ்டம் வச்சோ நீங்கள் 100 கொஷினுக்கு ஓஎம்ஆர் ஷீட் யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. பெட்டராக இருக்கும். அப்படி டெஸ்ட் எழுதிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ போஸ்ட் பண்ண பிறகு நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான மார்க் நீங்கள் அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணால் போதும். ஓகேங்களா? இந்த கொஷின் நம்ம சென்ட் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம லிங்க்கு கொடுத்துருவோம். டெலகிராமில் பிடிஎஃப்பும் ஷேர் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதில் நம்ம என்னென்ன டெஸ்ட்டு மொத்தமாக பார்க்க போகிறோன்னு ஒரு கிளியர் வீடியோ தான் நம்ம இது கொடுக்க போகிறோம். அடுத்து 20 நாளைக்கு உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? முதல்ல நீங்கள் இப்போ பிடிஎஃப் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன்னு சொன்ன உடனே டெலகிராமுக்கு ஓடிடாதீங்க. ஃபுல் டீட்டெயில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் இந்த டெஸ்ட்டுக்காகன்றதை நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா நான் பிடிஎஃப் இன்னும் ஷேர் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? நீங்கள் பார்க்கும்போது ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். டெலகிராமில் ஷேர் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணலான்னா, டவுன்லோட் பண்ணி இந்த பிடிஎஃபை வச்சுக்கோங்க. என்னென்னைக்கு டெஸ்ட்டுன்ட்டு பார்த்துட்டு முன்னாடி நாளே படிச்சுடுங்க. படிச்சுட்டு நான் மார்னிங் பார்த்திங்கன்னா இப்போ 18ஆம் தேதி நாளைக்கு மார்னிங் 6 to 7 நான் என்ன பண்ணுவேன்னா, கொஷின் டெலகிராமில் அப்லோட் பண்ணிடுவேன். இதற்கான வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் மீன்ஸ் ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்திங்கன்னா 11 to 11:30 நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிவிடுவேன். இந்த டைமிங் மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க. அன்னன்னைக்கு வைக்கிற டெஸ்ட்டை அன்னன்னைக்கு நீங்கள் படிச்சுட்டு எழுதுனீங்கன்னா இந்த 20 நாளைக்குள்ளே கன்ஃபார்மாக உங்களால் 180+ மார்க் உங்களால் கெட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு கொஷின் தரமாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம 6th இலக்கணம் டே 1க்கு பார்த்திங்கன்னா டெஸ்ட் 1 6th இலக்கணம், அப்புறம் 7th இலக்கணம், 8th 9th 10th இலக்கணம். ஏன்னா எல்லாருமே நம்ம சிலபஸ் வைஸாக படிக்கிறோன்னு சொல்லிட்டு புக்கில் இருக்கிற விஷயத்த நம்ம மறந்துடுறோம். முக்கியமாக நமக்கு புக்கில் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டியது 6thலேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணம். இது ஒவ்வொரு இலக்கணமே 100 கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா 8வது டெஸ்ட்டில் இருந்து தான் நம்ம சிலபஸ் வைஸாக டெஸ்ட்டு, புக் வைஸாக டெஸ்ட்டு முதல்ல ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு. இந்த இலக்கணத்துக்கெலாம் நீங்கள் என்ன படிக்கணும், 6th இருக்கிற இலக்கணத்துக்கு என்ன படிக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இலக்கணம், இப்போது மொழி புக் பேக்கில் ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி ஒரு இலக்கணம் கொடுத்துருப்பாங்க. 6th பார்த்திங்கன்னா நமக்கு எழுத்து இலக்கணத்தில் ஸ்டார்ட் பண்ணி 12th வரைக்கும் எல்லா இலக்கணமும் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த இலக்கணம்லாம் நீங்கள் படிச்சுக்கணும். முக்கியமாக இலக்கணம் ஓரியன்டாக இருக்கிற புக் பேக்கில் இருக்கிற கலைச்சொற்கள், மொழி பயிற்சி திறன், கோடிட்ட இடங்கள், பொறுத்துக, சொல் பொருள் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? உள்ள செய்யுள், உரைநடை அதெல்லாம் படிக்க வேண்டியதில்லை. அடுத்து அலகு 1 முழுவதுனா இது நான் பின்னாடி இந்த வீடியோ கீழே நான் சிலபஸ் கொடுத்துருக்கேன். அந்த அலகு 1ல் இருக்கக்கூடிய சிலபஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும். என்ன சிலபஸ் கொடுத்துருக்கேன்னா, குரூப் 4 சிலபஸை நான் எடுத்து கொடுத்துருக்கேன். இப்போ அலகு 1 ஃபுல்லாக டெஸ்ட்டுனா இது ஃபுல்லாமே நான் டெஸ்ட்டு 100 கொஷின் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேங்களா? அடுத்து அதுபோல் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அலகு 2, அப்புறம் அலகு 3, அலகு 4, அலகு 5, அலகு 6 இதுக்கான சிலபஸ் நான் கொடுத்துட்டேன். இந்த பிடிஎஃப்லேயே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அலகு 7 ஃபுல்லாக நம்ம டெஸ்ட் வச்ச பிறகு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஃபுல் மாடல் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 5 பார்த்திங்கன்னா நல்லா நார்மலாக இருந்துட்டு ஃபைனல் டெஸ்ட்டு ஒன்று வைப்போம். ஓகேங்களா? 7ஆம் தேதி ஜூலை மாதம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மந்த்து 7ஆம் தேதியோடு நம்ம டெஸ்ட்டு என்ன ஆகுது, ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபினிஷ் ஆகுது. ஓகேங்களா? நம்மளோட பேட்சில் இருக்கிறவங்களுக்குலாம் டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டெஸ்ட்லாம் வச்சுட்டு இருக்கோம். அடுத்து அவங்க ரிவிஷனே வரப்போகிறாங்க. ஃபுல் மாடல் டெஸ்ட் தமிழுக்கு கொடுக்க போகிறோம். ஜிஎஸ்க்கும் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த டெஸ்ட் யூடியூப்பில் என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக இது ஃப்ரீ டெஸ்ட். ஓகேங்களா? இது ஃபுல்லாமே நீங்கள் இந்த 20 நாளைக்கு ஃபாலோ பண்ணாவே போதும். உங்களோட மார்க்கை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ கண்ணில் பட்டுச்சுன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் நான் மேலேயே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? டெலகிராம் சேனலோட லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன். இது டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நான் டெலகிராம் சேனலுக்கு கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப்பும் நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னைக்கு என்ன டெஸ்ட்டுன்னு பார்த்துட்டு படிச்சுட்டு வந்துடுங்க. மார்னிங் 6 to 7 நான் என்ன பண்ணுவேன், கொஷின் சென்ட் பண்ணிவிடுவேன். மார்னிங்
11 to 11:30க்குள்ளே என்ன பண்ணுவேன் நான் இந்த வீடியோ அந்த என்ன கொஷின் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேனோ அந்த கொஷினுக்கான ஆன்சரும் வந்து யூடியூப்பில் நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் உங்களோட ஆன்சரை கிராஸ் செக் பண்ணிவிட்டு எதனா தப்பாக இருந்தாலும் அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அதாவது இந்த டெஸ்ட் பேட்சுக்கு ஆல்ரெடி நம்ம குரூப்லேயே வந்து 500 கொடுத்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்குற இந்த டெஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ கூட உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த டெஸ்ட்டு மட்டும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. கண்டிப்பாக நான் முக்கியமான கொஷின்ஸ் தான் எடுத்திருக்கேன். நடுவில் வந்து நம்ம நிறைய டைம் எடுத்துட்டோம் இந்த கொஷின்லாம் எடுக்கிறதுக்குமே. நீங்கள் மறக்காமல் இந்த டெஸ்ட்டு மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. தென் வந்து பார்த்திங்கன்னா இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டைம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த டைம் ஓகே தான். மார்னிங் 6 to 7க்குள்ளே நான் சென்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு மார்னிங் மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். காலையில் ஒரு 5 to 7 எழுந்து என்ன சப்ஜெக்ட் படிக்கணுமோ அது ரிவிஷன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கேன். 7 o'clock நான் போஸ்ட் பண்ணுறேன் PDF அப்படின்னா உங்களுக்கு 11:30 வரைக்குமே டைம் இருக்குது. நீங்கள் 100 கொஷனுக்கு 1.5 hour அதாவது 1 மணி நேரம் 30 நிமிடங்கள் தான் எடுக்க போகிறீங்க. நீங்கள் இதில் எந்த டைம் ஒன்றா நீங்கள் எடுத்து டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு அந்த வீடியோவும் யூடியூப்பில் தான் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெஸ்ட்டு முடிச்சுட்டு நீங்கள் உங்களோட ஆன்சரை செக் பண்ணி உங்களோட மார்க்கை கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இந்த டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்றதையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.